அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் அரைக்கீரை கடையில் தான் செய்ய போகிறேன். நெத்திலி கருவாடு போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். செய்யாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அரைக்கீரையை நல்லா கழுவிக்கிங்க. கழுவிட்டு நான் குக்கரில் போட்டுக்கிட்டேன். 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன், 2 தக்காளி போட்டுக்கிட்டேன், லெமன் சைஸ் புளி போட்டுக்கிட்டேன், 2 கிளாஸ் தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன். நீங்கள் குக்கரில் வேண்டான்னா குழம்பு சட்டியில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 2 விசில் விடுங்க. வந்தவொடனே ஆஃப் பண்ணிவிடுங்க குக்கரை. இப்போ நம்ம நெத்திலி கருவாடை நல்லா கழுவிட்டு வறுத்துக்கலாம். நெத்திலி கருவாடை வாசனை அரைக்கீரோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கேஸ் ஆன் பண்ணி குழம்பு சட்டியை வச்சுக்கலாம். எண்ணெய் விடுங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன் நான். கடுகுளுத்தம் பருப்பு போடுங்க. கடுகுளுத்தம் பருப்புக்கு லைட்டாக பொரிஞ்ச உடனே ஜீரகம் போடுங்க. 4 பல் பூண்டு இது பண்ணி வச்சுருந்தேன், சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் போடுங்க. காஞ்ச மிளகாய் போடுங்க, சின்ன வெங்காயம் போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினோன்னே நம்ம கருவாடு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் போடுங்க. அதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. ஏன்னா நம்ம கருவாடு போட்டிருக்கோம் இல்லையா. கீரையை நீங்கள் கடையினா கடைஞ்சிக்கோங்க, மிக்சிலையும் அடிச்சுக்கோங்க. கடைஞ்சிட்டு அந்த தாளிப்பில் ஊற்றுங்க. உப்பு போடுங்க உங்களுக்கு தேவை எவ்வளவோ. உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுங்க.